மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கழுவுற மீனில் நழுவுறவங்க எல்லா விஷயத்துக்கும் போயிடுவாங்க, சிறப்பாக இருக்கும், இதெல்லாம் வாசிச்சிருப்பாங்க. ஆனால் மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது புதனுடைய கர்மாவை பெற்றவங்க. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தில் ஊன்றதுக்கு நான் இருக்க நிரூபிக்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வெளி உலகத்தில் நல்ல ஸ்பீச்சருங்க இவங்க, நல்ல யோகாயிஸ்ட்டுங்க இவங்க, நல்ல திறமையானவருங்க இவங்க வெளி உலகத்துக்கு. ஆனால் அந்த திறமையை முடித்து இவங்க வரத்துக்காக பட்ட பாடுகள் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு விஷயமே இவங்களோட லைஃப் பார்ட்னரே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது பொது பலன், ஜாதக ரீதியாக நம்ம அதை துல்லியமாக பார்க்கலாம். ஆனால் பொது பலன் ரீதியாக ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னரால் அதிகமான சோகம் சந்திக்கக்கூடியவங்க இந்த மீனராசி நேயர்கள். வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாலும் எவ்வளோ காசு நீங்கள் மீனத்துக்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணுங்க. கொஞ்சம் இவங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கக்கிட்டே அதிக ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்கக்கூடியவங்க. புத்திக்காரங்க நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு மீன் கடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களை துப்பிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தான் இவங்க போய் பேசுவாங்க, இவங்களே போய் மாட்டிக்கிறது. இதெல்லாம் இவங்களோட சீக்ரெட் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவங்க ஏதாவது ஒரு கலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவங்க, ஒரு டிகிரியோ இல்லை ஒரு கல்வியோ தடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி நேயர்களை தாய் வழி உறவுகள் மூலயமா வாழக்கூடியவர்கள் மீனராசி. எவ்வளோ பிரச்சனைங்க, எங்கள் அம்மா வீட்டில் வசதி இல்லை, ஆனால் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசி நேயர்கள். சகோதரர்களால் சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி நேயர்கள். ஃபஸ்ட்டு விஷயம், சொந்த பந்தங்களால் அவமானத்தையும் சரி, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி, அதே நேரத்தில் இவங்க தான் இவங்களுக்கு அங்கீகாரங்கள் எங்கெல்லாம் அங்கீகாரம் இல்லையோ அது மீனராசி. எப்போவுமே உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். அதை எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வயதில் என்னென்ன தேவையோ வரும். ஆனால் இவங்களோட மூர்க்கத்தனத்தினால அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வருஷம் இது கிடைக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னா காதலிச்சு கல்யாணம்லாம் பண்ணிடுவாங்க. ஏன் பண்ண இந்த திருமணத்தை அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்பட்டு குழம்பக்கூடியவர்கள் மீனராசி நேயர்கள். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஒரு கர்ம பதிவு ஒரு வாழ்க்கையில இவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா, இவ்வளோ தடைகளை ஏற்படுத்தி கொடுக்குமானா நிச்சயமா உண்டுங்க. ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசி. மீனராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கழுவுற மீனில் நழுவுறவங்க எல்லா விஷயத்துக்கும் போயிடுவாங்க, சிறப்பாக இருக்கும், இதெல்லாம் வாசிச்சிருப்பாங்க. ஆனால் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது புதனுடைய கர்மாவை பெற்றவங்க. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தில் ஊன்றதுக்கு நான் இருக்க நிரூபிக்கிறதுக்கே அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வெளி உலகத்தில் நல்ல ஸ்பீச்சருங்க இவங்க, நல்ல யோகாயிஸ்ட்டுங்க இவங்க, நல்ல திறமையானவருங்க இவங்க வெளி உலகத்துக்கு. ஆனால் அந்த திறமையை முடித்து இவங்க வரத்துக்காக பட்ட பாடுகள் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு விஷயமே இவங்களோட லைஃப் பார்ட்னரே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது பொது பலன், ஜாதக ரீதியாக நம்ம அதை துல்லியமாக பார்க்கலாம். ஆனால் பொது பலன் ரீதியாக ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னரால் அதிகமான சோகம் சந்திக்கக்கூடியவங்க இந்த மீனராசி நேயர்கள். வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாலும் எவ்வளோ காசு நீங்கள் மீனத்துக்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணிடும். கொஞ்சம் இவங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கக்கிட்டே அதிக ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்கக்கூடியவங்க. புத்திக்காரங்க நல்லா இருக்காரு, சந்திரன் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு மீன் கடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இவங்களை துப்பிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தான் இவங்க போய் பேசுவாங்க, இவங்களே போய் மாட்டிக்கிறது. அதான் இவங்களுடைய ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேச்சுகள் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா 2 விதமான பேச்சு பேசக்கூடியவர்கள் மீனராசி நேயர்கள். ஒரு நேரத்தில் நல்லா சாஃப்டாக என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவாங்க. ஏதாவது இவங்களுக்கு மைண்ட் ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட பேச்சை யாராலையுமே கேட்க முடியாது. இதெல்லாம் இவங்களோட சீக்ரெட் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவங்க ஏதாவது ஒரு கலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவங்க, ஒரு டிகிரியோ இல்லை ஒரு கல்வியோ தடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி நேயர்களை. தாய் வழி
உறவுகள் மூலயமா வாழக்கூடியவர்கள் மீனராசி. எவ்வளோ பிரச்சனைங்க, எங்கள் அம்மா வீட்டில் வசதி இல்லை, ஆனால் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசி நேயர்கள். சகோதரர்களால் சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி நேயர்கள். ஃபஸ்ட்டு விஷயம், சொந்த பந்தங்களால் அவமானத்தையும் சரி, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி, அதே நேரத்தில் இவங்க தான் இவங்களுக்கு வைஃப் அங்கீகாரங்கள், எங்கெல்லாம் அங்கீகாரம் இல்லையோ அது மீனராசிங்க. ஸோ இவங்களோட கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் மனசுக்குள்ளே புதைச்சிட்டு வாழக்கூடியவங்க. அந்த ஸ்பீச் சொல்லும் போது ஒரு சில நேரத்தில் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த ஸ்பீச்சில் கக்கக்கூடியவங்க. யார் எவர் ஒருத்தர் மேலே உள்ள கோத்தை இன்னொருத்தர் மேலே காட்டக்கூடியவங்க இந்த மீனராசி நேயர்கள். ஆனால் இவங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பக்காவாக முடிக்கக்கூடியவர்கள். எப்படியும் ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 3 மாதத்தில் அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 6 மாதத்தில் முடிச்சிருவாங்க. சில பிஸ்னஸ் 2 நாள்லேயும் முடிடுவாங்க. அதெல்லாம் பல பிஸ்னஸை பண்ணி நிறுத்தக்கூடியவங்க. அதே நேரத்தில் இந்த கர்ம பதிவோட வீரியம் குறைவாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல்லே இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கப்பு வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாலேஜான ஒரு பர்சன். ஸோ இவங்களை எப்படி சொல்லலாம்னா ஃபேமிலியாக பிஸ்னஸாக அப்படின்னு எடுத்தால் ஏதாவது ஒன்றில் தான் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனராசி நேயர்களுக்கு புதனுடைய கர்மாவை பெற்றவர்கள் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற போது நிறைய இந்த லக்ஷ்மி ஹயகிரிவர், இந்த ஹயகிரிவரை போய் வழிபாடுகள் செய்யும் போது இந்த புதனுடைய கர்மாக்கள் நீங்கி இவங்க கல்வியில் வெற்றி பெறதும் சரி, பிஸ்னஸோடைய நோக்கங்களில் சக்ஸஸ் ஆகிறதும் சரி, உடம்பில் இருக்கக்கூடிய வியாதின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு மைண்டு, அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். 2வது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறும் பேக் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதிக டயட்டை பற்றி பேசுவாங்க, ஆனால் இவங்க கீப்பப் பண்ண மாட்டாங்க. அதிகப்படியான ஆலோசனைகள் கொடுப்பாங்க, ஆனால் 20% இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. 40% செயல்படுவாங்க, ஆனால் 20% எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளி தோற்றம் வேறு, உள் தோற்றம் வேறு. இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது ஹயகிரிவர், லக்ஷ்மி ஹயகிரிவர் எடுக்கிறது, கல்வியில் குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லித்தரது, ஃப்ரீயாக சொல்லித்தரது, புக்கு நோட் புக்கு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். அதை எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அந்தந்த வயதில் என்னென்ன தேவையோ வருங்க. ஆனால் இவங்களோட மூர்க்கத்தனத்தினால அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வருஷம் இது கிடைக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னா காதலிச்சு கல்யாணம்லாம் பண்ணிடுவாங்க. ஏன் பண்ண இந்த திருமணத்தை அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்பட்டு புலம்பக்கூடியவர்கள் மீனராசி நேயர்கள். ஸோ இந்த மீனராசி நேயர்களுக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பொது பலனாக இவ்வளோ கர்ம பதிவை இவங்க வாழ்க்கையில் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கர்ம பதிவை உங்களோட இன்னும் மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க உங்களோட சுய ஜாதகத்தில் துல்லியமாக பார்க்கும்போது எந்த விஷயத்தை தொடலாம், எந்த விஷயத்தை தொட வேணாம், இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் எடுத்துக்கும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த கர்ம பதிவு இந்த பாவ ரீதியாக தான் இயங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருங்க, பிள்ளைகள் வழியில ஆரோக்கியத்தை சரி பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்த உங்களோட துல்லியமான ஜாதகம் தான் பலன்களை எடுத்துரைக்கும். நன்றி.